வந்து துபாய் UAE வந்து ஒரு ஆயில் ட்ரேடிங்கான இடத்தை தாண்டி ஒரு பிசினஸ் ட்ரேடிங்கான ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பா மாறிடுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு நிதர்சன உண்மையாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துபாய் வந்து அமீரகம் ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பாவும் ஒரு ட்ரேடிங்கான ஹப்பாவும் வந்து எப்பயும் மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு 100% ஆஃப் பிசினஸ் ஜிடிபி growthல மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ட்ரேடிங் ஹப்பு தான். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து துபாய் இன்னைக்கு நம்ம வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனாலேயே வந்து இந்த கண்ட்ரிக்குள்ள பிஸ்னஸ் பண்ணணும்னு வர்றவங்க நிறைய அஸ்பெக்ட்ஸ்க்காக வராங்க. அதில் முக்கியமான நிறைய ஃபெசிலிட்டிஸ்க்கான காரணம் அதில் வந்து இன்றியமையாததா இருக்குது. ஸோ அதில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம பட்டியலிடுவோம். ஏன் வந்து துபாய்க்கு வந்து இன்வெஸ்டர் இன்னைக்கு உங்க வெபினார் அட்டெண்ட் பண்ணேன். ரியலி இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல். I really appreciate both of you. Brothers ரெண்டர் மத்தி அந்த எடுக்கிற இனிஷியேட்டிவ் really very much appreciate. ஒரு சின்ன வார்த்தையில சொன்னா சிம்பிளி சுப்பு அவங்க வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கிளாஸ்ல வந்து இந்த ஸ்கூல்ல வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது டபுள் ப்ரொஃபஷன் போட்டு அப்படியே 4ஆம் கிளாஸ் அனுப்புவாங்க. அது மாதிரி நானும் ஒரு பிளான் பண்ணேன். நீங்க டீச்சிங் வந்து இப்ப நான் வந்து போட்ட மாட்டேங்குது. எனக்கு ஒரு மனசுல ஒரு 10ஆம் வகுப்பு வர்ற மாதிரி.